ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் பார்க்க கேமர்ஸ் வந்து பப்ளு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கஸ்டம் பிஆர். கஸ்டம்னா வெளி பசங்களோட நினச்சிக்காதீங்க, நம்ம பசங்களோட தான். நம்ம பசங்க எப்போவுமே கம்மியாக தான் வருவாங்களா, சரி எப்பவும் சிஎஸ் தான் க்ரியேட் பண்ணி 6v6 போட்டு ஆடுவோம். அதுவும் ஃபுல்லாக இருக்காது, எவனாச்சும் வரமாட்டான். சரி இன்றைக்கி நம்ம நிறைய பேர் இருக்காங்களா, சரி புதுசாக எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பர்முடா போட்டுவிட்டு டிஏ போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். சரி ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போகலாம் அப்படின்னு போனோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது 14 பேர் தான் இருக்காங்க. ஐயோ எப்பட்றா ஆடுறது, கடைசி சொன்னதாடா ஃபைட்டே வரும், அது வரைக்கும் என்னடா பண்ணுறது அப்படின்னு மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்டு நல்லா தண்ணிக்காடு போடவே ஆரம்பிச்சிட்டேன். கடைசி சொன்னில் தான் போய் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அது ஆமாம் ஹிட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சு சரி அதையும் போட்டுடலாம் லூட்டு பொறுக்கிட்டு அப்படின்ட்டு யோசிச்சா, அதுக்கப்புறம் நம்ம பையன் இப்போ மாட்டுவான் பாருங்கள், கரெக்டாக 22 அடிக்கும். சரி இந்த மாதிரி இடத்துல எப்பட்றா வராங்க கஸ்டம் மேட்ச்லலாம் அப்படின்னு யோசிச்சாத்தா, அப்புறம் நம்ம பைப்பில் இது சிஎஸில் நம்மளை போட்டு அடித்து எமௌண்ட்டு போட்டுடுச்சு அந்த பைப்பில் இது. சரி நாமளும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போனால் நம்ம பைப்பில் அடிக்க போயிடுச்சு. சரி ஓசி அடிச்சிருவான் அப்படின்னு நினச்சா நல்ல வேலை கில்லு நம்மளுக்கே வந்துடுச்சு. அந்த சிஎஸில் ஏன்டா தோத்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் தோற்றோம்னா ஆர்சிபி வந்து எலிமினேட்டரில் போய் தோற்று போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு மனசே கேட்கல. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 3 கஷ்டம் ஆடியிருப்போம். 3 கஷ்டமே தோற்றுட்டோம். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி விடு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், ஈசாலா கப் நம்புதே அப்படின்னா அவன் சரி விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூட்டு பொறுக்க போனேன். சரி அடித்ததெல்லாம் அடித்தேன், கிளியரும் பண்ணேன், லூட்டு பொறுக்காத வந்துட்டனே அப்படின்னு அப்புறம் தோணுச்சு. இப்போ தானே தெரியுது அவன் ஏன் அப்போ அதையே சொன்னான்னு. சரி விடு, நம்ம வயவில் தானே, நம்மளுக்கு தான் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போனேன். அதுக்கப்புறம் சிப் இருந்தது, அது இப்போதைக்கு கேஷ் செகண்ட் லெவல் போட்டுட்டு மேலே வந்தால் டபுள் பெல்லல் ஐ அப்படின்னு எடுத்தாச்சு. அதை எடுத்துட்டு சரி என்னடா அது பிஏல ஹிட் லிஸ்ட் இருந்தாலும் இருக்குமோ அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அப்புறம் இருறா நான் போய் கடைக்கு போய் பார்க்குறேன்டா அப்படின்னா. சரி சீக்கிரம் பார்த்துட்டு போட்டு விட்றேன்னா அதுக்குள்ளே போட்டுட்டான். அப்புறம் ஹிட் லிஸ்ட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு போகும்போது சரி இந்த ஜோனில் அவன் யார் அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பொறுமையாக இருந்துட்டான். சரி அவன் வரட்டும், நம்ம கிட்ட தானே வருவான், அட்லீஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துக்கு இருக்கும், அது வரைக்கும் எங்கே வெளியே போயிட போகிறான், நாம் இங்கேயே பொறுமையாக லூட்டு பொறுக்கிட்டு கடைசி ஜோனில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இங்கே எவ்வளோ நேரம்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் போகலாம். எப்போவுமே நம்ம வந்து ஃபேக்ட்ரி போயிட்டு பீக்கு போயிட்டு அப்படி வரும். சரி இன்றைக்கி புதுசாக ஹேங்கர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கரை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்டா போன மேட்ச்சு வேறு ஐடியில் ஆடினேன், இந்த மேட்ச்சு வேறு ஐடியில் ஆடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து திக்கு ஃப்ரெண்ட்ஸு, நாங்களாம் ஐடியெல்லாம் மாற்ற மாட்டோம், மொத்தம் ஃபோனே மாற்றிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் ஆச்சு. ஐடியெல்லாம் மாற்றல, ஃபோனு மட்டும்தான் வந்துட்டு இருந்து பிடிங்கிட்டேன். அப்புறம் நம்ம ஹெட்லிஸ்ட்டு போட்டோம், என்ன ஆனால் தெரியுமா, இன்னொருத்த அடித்து போட்டு போயிட்டான். சரி காயினாச்சு வந்தது அப்படின்ட்டு மனசை தேத்திட்டு ஹேங்கர் பக்கம் போயிட்டுருக்கேன். சரி ஹேங்கர் பக்கம் நம்ம பயவில் என்ன பண்ணுவானுங்கன்னா போகிறானா திடீர்னு ஹெட்செட் அடிச்சுட்டு பார்த்தா அதுக்கு எதுக்கு வம்பு, ஹோவரை போட்டுவிட்டே போகலாம், எவனாச்சும் இருந்தால் காட்டி கொடுத்துரு. சரி அவன் காட்டி கொடுத்தா அவன் எங்கே இருக்குன்னு தெரிந்து எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒரு 4 காசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு போட்டு பார்த்தேன், எவனுமே இல்லை. அப்புறம் இங்கே 4வது லெவல் காலம் இருந்தது, அதை சாப்பிட்டு அப்படியே போனோம். போயிட்டு அப்படியே இங்கே இருக்க எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தா ஒரு சிப்பு கிடந்தது. சரி தேர்ட் லெவல் போட்டுடலான்னு தேர்ட் லெவல் போட்டேன். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, பர்முடாவில் அவ்வளோக்கா 4th லெவல் காலனே இருக்காது, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னடானா எங்கே பார்த்தாலும் 4th லெவல் தான் இருக்குது. அப்புறம் என்னடானா என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சோதனையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட் லெவல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா, ஃபஸ்ட் லெவலு, செகண்ட் லெவலு, தேர்ட் லெவலு, அதுக்கப்புறம் தான் 4th லெவலு. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் 4th லெவலில் இருக்குது. சரி விட்றா, அவங்க கேமு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, ஒரு நாள் நாமளும் இந்த மாதிரி கேம் டெவலப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹிட்லிஸ்ட்டு போடலாம் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம வேறுக்கனே முன்னாடியே ஹிட்லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறான். சரி அவன் வரட்டும், நம்ம 2 பேரும் வண்டியில் போகலாம் அப்படின்னா அப்புறம் வண்டியில் குக்கடான்னு வந்துட்டு இருந்தேன். சரி நம்மளுக்கு முன்னாடி போயிடுவானோ அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்கானா, அவனை காணோம், என்ன பண்ணுறானே தெரியல. நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஹிட்லிஸ்ட்டை கீது அடிக்க போகிறானா அப்படின்னு பார்த்தா ஹிட்லிஸ்ட்டு எங்கிட்ட இருக்கான்.
சரி ஹேங்கருக்கு வந்துட்டு பக்கத்து ஊருக்கு போகலின்னா பக்கத்து ஊருக்கு கோச்சுக்குமே அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே வந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருப்பானாட்டிருக்குது. சரி இங்கே பக்கத்தால் காயின் இருக்குமே, சரி அதையாச்சும் பிடிச்சுடலாம், அவன் இட்லிஸ்ட்டு போடுறதுக்காச்சும் யூஸ் ஆகட்டு அப்படின்னு இங்கே ஒன்று பிடிச்சேன், அங்கே ஒன்று பிடிச்சேன். அதுக்கப்புறம் அவன் இட்லிஸ்ட்டு போட்டவனே நம்மக்கிட்ட வருவான். அப்புறம் நம்மவே வண்டியை தூக்கிட்டு வருவான். அப்புறம் வண்டி எனக்கு குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிடுங்கிட்டு நாம் இன்னொரு பக்கம் போகிறோன்னு சொல்லிட்டு நாம் ஒன்று பண்ணுவோம். அவன் பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கானா, அவன் பாட்டுக்கு விட்டுருந்தா அவன் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு வந்திருப்பான். அதை விட்டு போட்டு வண்டியை குர்ரா நான் ஓட்டுறேன்டா அது அப்படின்னதுக்கு, வாடா வாடா உனக்காக நான் உட்காந்துருக்கேன்டா பின்னாடி அப்படின்னேன். நானும் வண்டியை போய் எடுத்துகிட்டு இட்லிஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்குறான். அதாவது நாங்கள் போகல, அவன் தான் எங்களை நோக்கி வந்துட்டுருக்கான். அப்படின்னா அவன் ரைட்டில் சுற்றிட்டு இருந்தான், நாங்கள் லெஃப்டில் சுற்றிட்டு இருந்தோம். நான் அப்படியே சுற்றி 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 விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஓரமாக போயிட்டோம். அவன் ரெண்டு இறங்கிட்டான், நான் அடிக்கிறேன்னான்னு நின்றுட்டான். அதுக்கப்புறம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் போல் 4-5 தடவை சுற்றிட்டு இப்போ தான் வந்தாங்க. அவனுக்கு ஓவரை போட்டுவிட்டானா மொமெண்ட்டு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 அடி அடித்தேன், அதுக்குள்ளே ஓடிட்டான். சரி வண்டி சுட்டல எப்படி போகிறான் அப்படின்னா போக முடியாதுல்ல, சரி அடித்து உடச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு பாதி டேமேஜுக்கு மேலே போயிடுச்சு. சரி பாதி டேமேஜாச்சும் போயிருக்கும். சரி அவன் ஓசி அடிக்க குடுக்குடுன்னு ஒன்றானா, அது ஓசின்னு சொல்ல முடியாது, அது ஃபுல்லாக அவங்க இல்லாதான் வரும் ஃபுல்லாக அடித்தானா. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாம் அடித்தாச்சு, அவன் டீம்மேட் அடித்தாச்சு. அவனை அடிக்க ரிவ்யூ பண்ணிடுவான் அப்படின்னா அவன் ரிவ்யூ பண்ணுற காயின் நிலையாட்டிருக்கு. அவனை ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டுருக்கான். உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே அப்படின்னு அவன் பக்கத்தில் உட்காந்து அவனை சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டான்ல, எப்படி அவன் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டுட்டு ஒரு 2 போடு போட்டேன். அழகாக கவர் எடுத்து போய் உள்ளே உட்காந்துட்டான். அப்புறம் மறுபடியும் நானும் கவர் எடுத்து அவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு போனால் அவனே வந்து வெளியே மாட்டுவான். அப்புறம் அவனை அடித்தா இப்போ சங்கட்ட சூழ்நிலை சோனியா போட்டுவிட்டு டிமிட்ரியை போட்டுவிட்டு அவன் ஆளை போட்டு ஹீல் ஆகிட்டுருப்பான். நம்மளுக்கு ஐக்கியம் இருக்குல்ல, அந்த ராக்கெட் லான்ச்சரை விட்டு அதை உடச்சிட்டு கில்லை கிளியர் பண்ணிட்டோம்ல. அவன்கிட்ட லூட் அடிக்கலாம் அப்படின்னு போனேன். நம்மவன் என்ன வேணா தெரியுமா, ஏன்டா அடிக்கிற கூப்பிட்டாலே வரமாட்டேன், லூட்டு பொறுக்கு இவ்வளோ வசதியாக வரையாடா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் திருப்புன்னு வந்தான், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எனிமையாடா அப்படின்னு பார்த்தா அப்புறம் நம்மவன் இந்த நம்மளுக்கு முன்னாடி வந்து லூட்டு பொறுக்கிட்டு இருக்கான். சரி இந்த அசரல் கீ இருக்குது, அசரல் திறந்துடலாம் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொன்னோம்னா தானே வருவான், சொல்லினே எப்படி வருவான் அப்படின்னு நான் பாட்டுக்கு திருப்புன்னு ஓடி போய் அசரலை திறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பொறுக்குனதுக்கப்புறம் உள்ளே வரான் அவன். நாம் அப்படியே பொறுக்கிட்டு சரி அடுத்த இட்லிஸ்ட்டை போடுவோம், இவங்க ஸ்காடு வைப்பு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இட்லிஸ்ட்டு போடலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு இட்லிஸ்ட்டு போடுவேன். அப்புறம் மறுபடியும் இங்கே சுற்றி முற்றி பார்த்தா சரி ஒரு அல்ப ஆசையில் எதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சைலன்சர் கிடச்சிது. சூப்பர். இப்போலாம் ஸ்டோரில் சைலன்சரே இருக்கிறதில்ல, முதல்லலாம் சைலன்சர் இருக்கும், 12 level மசில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம என்னை விட்டு போய்ட்டு என்னடா வாங்குற அப்படின்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஓசியில் மெடிக்கிட்டு தருவாங்களா அதான்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி எட்டு வான்ட்டான்டா, நீ எட்டு வாடா இட்லிஸ்ட்டை போய் மறுபடியும் அடித்து போடலாம் அப்படின்னு அவன் வண்டி விட்டு இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் அவன் ஏறி போய் அவன் அடிக்க போயிட்டு இருக்கான். அவன் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கான். அப்படி ஃபேக்ட்ரியில் என்னதான் இருக்குன்னு தெரியல, 2 பேர் இருக்காங்க, அவன் டீம்மேட்டு அவன் ஒருத்தன். அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து ஃபேக்ட்ரியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஃபேக்ட்ரியை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கோம், போயிட்டுருக்கோம், போய்கொண்டே இருக்கிறோம். என்னடா ஒன்றுமே வரமாட்டேங்குது, அட சீக்கிரம் வா, இந்த வண்டி வேறு அவளுக்கு மேலே போக மாட்டேங்குது. அவன் வேறு குதிச்சிட்டான் கீழே. அதுக்கப்புறம் அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிட்டான். இந்த ஓசிக்கிலும் போச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில். அப்புறம் மறுபடியும் அவன் அடிக்கலாம், அவனாச்சும் கில்லை கிளியர் பண்ணலாம், அவன் கில்லாச்சும் நாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனை அடித்து போடுவான். இப்போ என்ன சங்கட சூழ்நிலைனா அவனும் டிமிட்ரி வச்சுருக்கான். இந்தா சோனியா வந்துருச்சு, இவனும் ஒரு சோனியா. அதுக்கப்புறம் கடைசி ஜோன் வந்துருச்சா, கடைசி ஜோன் இல்லை தேர்டு ஜோனு தான். இதுலேயே ப்ளட்டு ஊறுப்பட்டது லாஸ் ஆகும். சரி மெடிக்கிட்டு போடலான்னு பார்த்தா மெடிக்கிட்டு போட்டு லூட்டு பொறுக்கிட்டு இருந்தேன்னா அது அப்படியே கேன்சல் ஆகி போச்சு. அப்புறம் நம்ம வேறுன்ட்டு எங்கிட்ட ஒரு திருக்காண்டா சீக்கிரம் வாடா அப்படின்னா நானும் சலார் பட பிஜிஎம்மை போட்டு
ன்ட்டு போனேன். அப்புறம் பயமில்ல. அப்புறம் எங்கடா சோழில் அடி வாங்கிட்டு எங்கடா அப்படின்னேன். அவன் அந்த மரத்துக்கு பின்னாடி ஹூக்காங் போட்டு நின்றுருக்கான்டா அப்படின்னா. அப்போ நான் போய் 2 அடி அடித்தேன். அப்பவும் சாவலை. அவன் போட்டுவிட்ட ஸ்கில்னால அவன் மூமெண்ட்ஸ் குறைஞ்சி எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவன் யார் தெரியுதா? நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அடித்தவன் இவனை தான். அப்புறம் அவனை பிடிச்சி அடித்து மறுபடியும் எமௌண்ட்டு போட்டுவிட்டு அப்புறம் இன்னும் பொறுமையாக லூட்டு பொறுக்கிட்டு இன்னும் 2 பேர் இருக்காங்களே பொறுமையாக அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். சரி அவன் 2 பேர்த்து எவ்வளோ நேரம் உட்காந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹிட் லிஸ்ட்டை போட சொல்லிட்டேன் அவனை. ஏன்டா இதீ கூட வாடா நீ போட மாட்டே அப்படின்னு அவன் கேட்டான். அப்புறம் நம்மளை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மளாம் தலைமாட்டில் சாப்பாட்டை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முடப்பட்டு ஊட்டி விட்றா அப்படிங்கிற ஆள் நம்மளாம். அப்புறம் சரி பண்ணி தொலைகிற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் வண்டி இறங்கிட்டு போயிட்டு பண்ணான். ஏன்டா நிறுத்தினேன் முன்னாடி நிறுத்த வேண்டியதுனால அப்படின்னா. நான் தான் முன்னாடி வந்துட்டேன் பாடுறா அப்படின்னேன். அப்புறம் இட்லிஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு பக்கத்தாலேயே இருந்தான். அப்புறம் விசையாக வர மாதிரியே இருக்குது. அவனும் வண்டி தூக்கிட்டு வருவானோ அப்படின்னு பார்த்தா அவனும் வண்டியில் தான் வந்திருக்கான். அப்புறம் இந்த ஹோவரை போட்டு விட்டதுனால தெரிஞ்சது பக்கத்தால் தான் இருந்தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன் காட்டி கொடுத்துட்டான். அப்புறம் அவனை எங்கேடா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக கவர் எடுத்து நின்றுட்டான். இதுக்கு மேலே எங்கே அடிக்கிறதுன்னு பார்த்தா மேலே அவன் ஃப்ரெண்டு வந்து அடித்து போட்டான். நல்ல வேலை கரெக்டாக வாழை போட்டு நாமளும் கவர் எடுத்துட்டோம். சரி ஒரே இடத்துல இருந்தால் போச்சுட்ருவோம் குமார் மெடிக்கிட்ட போட்டு ஓடிடுறா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடனா பின்னாடி உடனே அடிக்கிறான். அப்புறம் இங்கே ஒரு மெடிக்கிட்ட போடலான்னு போட்டால் அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆகிட்டுருக்கு. மெடிக்கிட்ட போட்டுட்டு அப்புறம் அப்படிக்கா ஓடினேன். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகலான்டா இதுக்கு மேலே இங்கே ஓடி போனால் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி தான் இட்லிஸ்ட்டு போயிட்டு இருந்தான். அவனை வண்டியோட ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியிலேருந்து போஸ்க்குன்னு கீழே குதிச்சிச்சு. அப்புறம் சரி 2 அடி அடித்தேன். பாதி பிளட்டாச்சு போயிருக்கும். அப்புறம் மறுபடியும் இன்னும் அடித்தேன். அப்புறம் இப்போ தான் நான் காணோம். இது ரொம்ப சங்கட்ட சூழ்நிலை. 4வது லெவல் வச்சுட்டு போட்டிருப்பான் போல். அவனையும் நானே அடிச்சிடறேன்டா அப்படின்னு. சரி அடித்து தோலை என்ன பண்ணுறது கூட வந்ததுக்கு அடிக்கவே விட மாட்டேங்கிற உனக்கு அடிக்க தெரில கம்முனருடானு இருக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் அவனை நோக்கி போய்க்கு இருக்கு. அப்புறம் என்னடா அது ஒன்றும் கிளியர் ஆகலையே அப்படின்னு பார்த்தா ஏதோ ஊசிக்கிது வச்சுருந்தானா அப்படின்னு பார்த்தா போஸ்க்குன்னு கிளியர் ஆகிடுச்சு. சரி சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி அடித்தேன். அப்புறம் அவன் காலில் கவர் போட்டு நின்றுட்டான். அப்புறம் இன்னும் ரெடி அடித்தேன். இந்நேரம் பாதி பிளட்டாச்சு போயிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஷாட் அடித்தா செத்துருவான்டா அப்படின்னு ஒரு அடி அடித்தா அப்பவும் சாவலை. அடுத்தடுத்தது செத்தான். சரி இந்த மேட்ச் தரமாறு போய் அடித்தாச்சு.